உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்காணிக்காமல் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஓகே, உங்கள் குழந்தைகள் கட்டாயம் இன்னொரு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. என்ன பிரச்சனைனா, தேவையில்லாத பொருட்கள், கீழே இருக்கிற பொருட்களை உங்கள் குழந்தைகள் வாயில போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பர்டிகுலராக 5 வயசு கீழே, இல்லை முக்கியமாக 3 வயசு கீழே குழந்தைங்க கீழே இருக்கிற பொருட்களை வாயில சாப்பிட்றதுக்கு ரொம்ப அதிகம். இது நான் முக்கியமாக பார்க்கறது வந்துட்டு காயின்ஸ், காசுகள் ஐட்டம், சின்ன பட்டன் சைஸ்ல பேட்டரிஸ் இருக்கு. இது சில டைம்ல பின்ஸு, காந்தங்கள், மேக்னெட்ஸ், இதெல்லாம் எதவானா குழந்தைங்க முழுங்கிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் வந்து தொண்டையில அடைச்சிக்கும், இல்லை உணவு குழாயில அடைச்சிக்கிட்டு குழந்தைங்க வந்து சாப்பிட முடியாது, இல்லை மூச்சு வர கஷ்டப்படுவாங்க, இல்லை சில டைம்ல ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்கு, ரத்த வாந்தி வர வாய்ப்பு இருக்கு, இல்லை சில சமயத்தில் பக்கத்துல உறுப்புகளை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அது தவிர தொலை போட்டு அதனால பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க குழந்தைகளை நீங்க எப்பயுமே கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம். 8 மாசத்துல 9 மாசத்துல குழந்தைங்க இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கீழே எதையுமே வைக்கக்கூடாது. நான் சொன்ன ஐட்டம் கூட இந்த ஈவன் பீனட்ஸ், வேர்கடலை, சில குழந்தைங்க வேர்கடலையை சாப்பிட்டு மூச்சு குழாயிலும் சரி, இல்லை உணவு குழாயிலும் சரி, பர்டிகுலர் மூச்சு குழாய் போய் அடைச்சிக்கும். அது தவிர வந்துட்டு இந்த பெரிய ஐட்டம்ஸ் சொன்ன ஐட்டம்லாம் வந்துட்டு உணவு குழாயில், இறைப்பை எங்கே வேணால் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அடைச்சிக்கிட்டாங்கன்னா இதை உடனடியாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதை எடுக்கலைன்னா குழந்தைகளுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ப்ளீடிங், ரத்த வாந்தி வரலாம், உணவு குழாயில் தொலை ஏற்படலாம், பெர்ஃபரேஷன் நாங்கள் சொல்லுவோம். பர்டிகுலராக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைங்க, சின்ன குழந்தை இருக்காங்க, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை இருக்காங்க, 3-4 வயசு பசங்க இருக்காங்கன்னா இந்த பெரிய பசங்களே சின்ன குழந்தைங்களுக்கு இந்த வாயில போட்டு விட்டுருவாங்க. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஃபாரின் பாடி சொல்லுவோம், அதாவது தேவையில்லாத பொருட்களை குழந்தைகள் வாய் வழியா உட்கொள்ளுதல். இதை நீங்க கவனமா பார்த்துட்டீங்கன்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணலாம்.